ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ என்ன கதைன்னா, இதை நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. எனக்கு இப்போ என்ன வீடியோ எடுக்கிறதுன்னு ஒரு ஐடியா இல்லை. இப்போ என்ன பண்ண, சும்மா நம்ம நம்ம பேச்சுலர் ரூம் டூர் பார்ப்போமா, எப்படி இருக்கும்னு. எல்லாம் இது மாதிரி கிடக்கு. திஸ் இஸ் மீ, திஸ் இஸ் அவர் ரூம். கேமரா திருப்போக்கல்ல தெரிகிறதா கிச்சன் பார்ப்போம், அது அடிப்படையாக இருக்கும். என்ன என்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகே. திஸ் இஸ் கிச்சன். கேமரா திருப்போட ஆப்ஷன் இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். என்ன செய்ய, ஃபஸ்ட்டு வீடியோ வீடு கட்டுதலான்னு பார்த்தா வீடு மயில் மாதிரி கிடக்கு. நமக்கு இந்த எடிட்டிங்கு இந்த காரியங்கள்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே யூடியூப்பில் போட வேண்டியதுதான். நம்ம போட்டு பார்ப்போம், அதுக்கடுத்து என்னதுன்னு பார்ப்போம். என்ன சொல்கிறீங்க? இது ஃபேனு, இது உங்களுக்கு தெரியாத. இப்போ உங்களுக்கு என்ன காட்டி தரணும், என்ன காட்டி தர? கிறங்கிட்டே இருக்கேன். கடைக்கு போமா, சோப் வாங்கணும். வைங்க, கடைக்கு போவோம். கடை போய்ட்டு சோப் வாங்கிட்டு இருக்கோம். போவோம் கடைக்கு போவோம். ஒரு சர்ஃபு, ஒரு துணி சோப்பு, அடுத்து ஒரு கறிவேப்பிலை. கறிவேப்பிலைக்கு தெரியுமா? ஐ வில் ஷோ யூ. இங்கே பாரு, கொண்டு இடையில வச்சிருக்கிறது தெரியுதா? என்ன தெரியாது, ஒன்றும் தெரியாது. கழிவளம் நிலத்துக்கிட்ட கழிவளம். காரு ஒரு காரு. வாங்கிட்டு வரேன். பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வீடியோ ஆன் பண்ணுவோம். நம்ம என்ன சொல்கிறீங்க? நம்ம பர்ச்சேஸ் காரியங்கள்லாம் முடிஞ்சு கிச்சன் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. கறிவேப்பிலை இதுக்கு தெரியுமா, எனக்கு கொஞ்சம் முடி கொஞ்சம் வளர்த்தணும்னு ஆசை. கறிவேப்பிலை நான் முடிக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லணும். சரி, அதுதான் பின்ன கறிவேப்பிலை எடுத்து இந்த இருக்கிற மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அதை அப்படி ஃபில்டர் பண்ணி குடிப்பேன். அதுக்கு வேண்டாங்க அந்த சாதனம் 2000 ரூபாவா, 2000. உள்ளி எடுத்துக்குன்னா கேமரா திருப்பினா மண்டையெல்லாம் காட்டி வந்துருக்கலாம். கண்ணாடி எடுப்போம். ஜனத்தை எடுத்தனோ ஒன்றும் தெரியல. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகி. யூசி நமக்கு கொஞ்சம் கேப்பு காரியங்கள்லாம் கொஞ்சம் நம்ம வர ஆரம்பிக்குது. ஸோ அது வராமல் இருக்க, அது வந்தாச்சு, அந்த நேரத்தை வராமல் இருக்க எனக்கு. அப்போது என்ன இருக்குல்ல, இதை அப்படியே அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி சீராக கொடுத்தது. கேமரா திருப்போக்கல். விளாக் இது பெரும்பாடாக இருக்குது. கேமரா திருப்பி தெரியுதா? இதை அப்படி அரைச்சி இப்படி இந்த கேப் வேறு போகிற இடத்துல எல்லாம் தேய்ப்பேன். அது தேய்ச்சதுனால தான் எனக்கு இந்த ரிசல்ட். என்ன ரிசல்ட்னா, நான் இருமி இருக்கேன் இல்லை. 3 நாள் தான் தேய்ச்சேன், முடியல, சளி பிடிச்சி. துணி நினைச்சணும், 3 வாரமாக துணி நினைச்சல. துணி காரியங்கள்
இதெல்லாம் கணக்கில் இல்லை. This is our dress. We have to wash. என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் 3 வாரம் ஆச்சு நான் வீட்டுக்கு போய். 3 வாரமாக இதே தான். போட்டதை போட்டுகிட்டே இருப்பேன். யார் பார்க்க போகிறோம் நம்மளை? வீட்டுக்கு கிடையாது, வெளியே கிடையாது, நிற்கரு உள்ளே கிடையாது. அது வேறு கதை. எங்கள் ரூம் சூப்பராக இருக்கும். ஏன்னா என்ன தெரியுதா? தெரியும். இது என்ன மாதிரி இருக்குது? இது என்னென்னா பனானா, வாழைப்பழம். அப்படி நான் கொண்டு அப்படி இட்டேன். சரியா? அது பச்சை கொண்டு இட்டது. அது பழுத்து அவிஞ்சு அப்படியே கிடக்கு. இது அந்த பழம். இது பழம். இதுதான் வேஸ்ட்டு பாக்ஸ். இதிலேருந்து எடுத்து அப்படி கிடக்கு தான் உண்டு. ஆனால் போட மாட்டேன். மடி கிடக்கட்டு. யாரும் போட மாட்டோம் உங்களை உள்ள. அதுக்கு இனி ஒரு நாள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக இட்டு க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் தான் செய்யணும். அவ்வளோக்கு வேறு என்னத்தை? இது கரண்ட் அடுப்பு தெரியும்ல. இது கரண்ட் அடுப்பு. இது ரிப்பேராக 2 மாதம் ஆச்சு. அது என்ன தெரியாது பட்டினி. இது நான் சொன்னேன்ல, 3 வாரத்துக்கு முன்னே தான் வீட்டுக்கு போனேன். 3 வாரத்துக்கு முன்னே தான் போனேன்னு வந்தேன். அப்போ என் அம்மா ஆசையாக போய் தின்னட்டுன்னு தோசை தந்து தின்னு போனேன் அப்படின்னு. அது அப்படியே வச்சேன். அது அப்படியே கிடக்கு. இது கறி, தக்காளி கறி. இது வாண்டி ஒரு 4 நாள் ஆச்சு. பூத்து அது பிச்சு என்னோடய ரூம்மேட் நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரூம்மேட்டு வச்சுருந்தேன். அது அவர் எடுக்கல, நானும் எடுக்கல. அது அப்படியே கிடக்கு 3 நாளாக. அதை பார்த்தா தெரியும் ஒரு மாதிரியாகி கிடக்கும். இதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் பறக்க எதுவும் இல்லை, கழுவி எதுவும் இல்லை. வேற என்னத்தை? இது இட்லி பொடி. இது உள்ள இப்போ தட்டினேன்னா உள்ள புழு எல்லாம் வெளியே வரும். எனக்கு தட்டி வேஸ்ட்டு பூரா தான் அப்படியே கிடக்கும். ஒரு நாள் தோசையில் எடுத்துக்கிட்டேன். இப்படி சாப்பிட்னாலும் தோசை இட்லி பொடி எடுத்துக்கிட்டேன். உள்ளே குட்டி இருந்தனாம ஓடுது. தோசை இருந்தனால ஒன்றும் இருந்தனால. திஸ் இஸ் எக் உட்டை. தெரியல இங்கே போயிரு. சொப்பு இது முட்டை. இது 3 வாரத்துக்கு மேலே வருமா கொண்டு வந்தது. அப்படியே இருக்குது. கொஞ்சம் ஹீட் உள்ள இடத்துல வச்சுருந்தா அது குஞ்சு வெளியே வந்துருக்கும். என்ன செய்ய? ரூம் இப்படி கிடக்கு. இதெல்லாம் ஆறால கழியும். இட்டு நினச்சி பறக்கி சத்தம். அடுத்து சில பல அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் இருக்குது. உப்பு பப்படின்னு. திஸ் இஸ் அவர் மாஸ்டர் பெட்ரூம். திஸ் இஸ் 50-50 பிஸ்கெட். அது என்னன்னா அல்லே ஏதாச்சும் இல்லை. மணி 11 ஆச்சு. பல்லு ஏதாச்சும் தின்னு புண்ணியம் நினச்சிட்டு ஆஃபீஸுக்கு போகணும். சர பிடிச்ச வேலை. திஸ் இஸ் தெரியுதா? திஸ் இஸ் பில்லோ. இதெல்லாம் படுக்கிறது போடுறது. அது வேண்டாம். எங்கள் ரூம் இப்போ தான் திருப்பவக்கல் கேமரா இல்லை. எப்படி திருப்புக்கு என்ன ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். சரியா சரையாக இருக்கு. திருப்பவக்கல்ல கட் பண்ணி அடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ரூமு இப்போ தான் ஏதோ கொஞ்சம் ரீசெண்டாக இருக்குது. 2 நாளுக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணோம். தூத்து பறக்கி இங்கே ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னே இங்கே ஃபுல்லாக பாச்சாவாக இருக்கும். பாச்சா மீன்ஸ் காக்ரோச். இருக்கிற தலைவணி தலை எனக்கு தலை இருக்கும். அதுக்கிட்ட நம்ம தலைவர் பாச்சா தலை இருக்கும். இப்படி எடுத்தால் ஃபுல்லாக உள்ள பாச்சாவாக வாடும். அப்படி இட்டு எனக்கும் பழகிச்சு. காலு கடையில் நிற்கிற கடையில எல்லாம் பாச்சா வாடும். நைட்டு குஞ்சில் கடிச்சா இருந்தால் மாதிரி வேறு காட்டி தர என்ன இருக்குது ரூமில். திஸ் இஸ் மேரா ஷர்ட், மேரா காஸ்டியூம்ஸ். ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு 3 நாள் ஃபார்மல் இதாக இருக்குல்ல. சட்டை தெரியுதா? இது ஃபார்மலு, இது ஒரு ஃபார்மல், இது ஃபார்மலு.
இதெல்லாம் 2-3 நாளத்துக்கு முன்னே இட்டது, 3 வாரத்துக்கு முன்னே இட்டது. போட்டதை போட்டு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கு வாழ்க்கை. இது வந்து சட்டை, உங்களுக்கு சட்டை. ஆனால் இது வந்து எனக்கு டவல். எனக்கு ஃபஸ்ட்டு பண்டத்தை ஃபேவரட் சட்டை இருந்து சாதாரணமாக இருந்தது. பிறகு தோர்த்து இல்லை, 2 டவல் இருந்து, ஒன்று எங்கே கிடக்குன்னா என்ன கிடக்கு, அது தரை துடைச்சாச்சு. இன்னொரு டவல் வெளியே காய போட்டிருந்தேன், அது எங்கேயோ போச்சு. இப்போ இதில் தான் தொடச்சியது, தலை தொடச்சியது எல்லாம் அப்படியே வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. வாழ்க்கையில் கொஞ்சம் பெரிய அளவு நாசம் எல்லாம் உண்டு. என்ன செய்ய நமக்கு ஐடியா இல்லை, சும்மா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் என்ன செய்யலாம், வேறு காட்டித்தர என்ன இருக்குது. முடி வளர்க்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு ஆசை. 10 நிமிஷம் வீடியோ ஆச்சா? மை மம்மி காலிங். சரி பார்ப்போம். அடுத்து நமக்கு இப்போ அடுத்து என்னங்க தோணுச்சுன்னா வீடியோ அடிக்கேன், இல்லைனா இப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு நாளைக்கு அடுத்த வீடியோ போடுவோம். Until signing off. Bye.